இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே உறவாக உடனிருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே லா 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 நிசரி மகா கம பனி பனி கபனி
அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறைச்சொற்றொடர்கள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் உச்சக்கட்ட நாட்களில் இருக்கிறோம். 4வது வாரம் திருவருகை காலம். ஆண்டவர் நமக்கு சொல்வதை நிறைவேற்றுகிற வண்ணம் நாம் நம்பிக்கையோடு இருந்தோம் என்று சொன்னால் அமைதி என்கிற பேறு பெற்ற நிலையை நம்மால் அடைய முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அமைதியின் வாரமாக கொண்டாடுகிறது நாளிலே அமைதிதான் அனைத்தையும் சாதிக்கும், அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கும், மகிழ்ச்சியும் உறுதிப்பட வந்து சேரும். தேவையற்ற நிலைகளிலே அமைதியை இழந்து சாதிக்கலாம், எதையும் சந்திக்கலாம் நினைத்தால் இருக்கிற மகிழ்ச்சியும் இழந்து விடக்கூடும். அதுதான் இன்றைய அன்றாட அனுபவம், யாராக இருந்தாலும் சரி. திருவருகை காலத்துடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறதாம். மெசியாவின் பிறப்பிற்கு நம்மையே தயாரிக்கிற நம் மனதில் அமைதி மலர வேண்டும். அமைதியின் ஆட்சி வீடுகளிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உறவுகளிலும் உணர்வுகளிலும் அகிலத்திலும் நடக்க உழைக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த ஞாயிறு நமக்கு வருகிறது. மனசு அமைதியாயில்லைன்னா ரொம்ப கஷ்டம். மனதை அமைதியாக வைத்திருப்பது என்பது கடினமான காரியம்தான். ஆனால் ஒருவர் தனது மனதை அமைதியாக வைத்திருப்பது மிக மிக அவசியமாகும், அடிப்படையாகும். மன அமைதி இல்லை என்றால் நாம் அனுபவிக்கின்ற பாதிப்புகளின் பட்டிகள் நீண்டு கொண்டே போகலாம். மன அமைதியாக இல்லாவிட்டால் எந்த வேலையிலும் ஈடுபட முடியாது, எந்த வேலையையும் முழுமையாக செய்ய முடியாது. திடீரென கோபம் பொத்துக்கிட்டே வரும். மிக நெருங்கியவர்கள் மீது அந்த கோபத்தை விட வேண்டி வரும். ஆனால் அருகில் நெருக்கமாக உள்ளவர்கள் எல்லாம் பகைவர்களாக மாறக்கூடிய சூழலாகும். மன அமைதி இல்லாத போது அறிவு தடுமாறும். எந்த முடிவையும் சரியாக எடுக்க இயலாது. முடிவு எடுத்தாலும் தவறானதாகவே முடிந்துவிடும். மன அமைதியின்மையினால் உறக்கம் வராது. உறக்கம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்காது. இதற்காக பலர் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டே உறங்குவதற்கு மன அமைதியின்மைதான காரணம். மன அமைதியின்மை உறக்கத்தை கெடுப்பதோடு உடல் நலனையும் கெடுக்கும். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த நோயும் உடம்பில் இருக்காது, ஆனால் உடல் நலமாக இருக்காது. மன அமைதியின்மை புகை, மது, மாது என்ற தவறான வழிகளுக்கு எல்லாம் நம்மை இட்டு செல்லும். பல குடும்பங்கள் அழிகிறது, அழிந்தது, அழியும். எல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் மன அமைதியின்மையே அடிப்படை காரணமாகும். மன அமைதி இல்லாதவர்கள் மனம் விட்டு சிரிக்கவும் முடியாது. அப்படி சிரித்தாலும் பிளாஸ்டிக் சிரிப்பாகத்தான் இருக்கும். வாய் உதடு மட்டும் சிரிக்காது, உதடு மட்டும் விரியும், அவ்வளவு. எப்போதும் முகம் இருளடைந்தே இருக்கும். அவங்க வெள்ளையா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி தான். அதனால் மன அமைதியின் இன்றியமையை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையாக இருந்து அமைதியை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நிறைய சிந்திக்கிற சமயத்திலே அமைதியை தான் தேடுகிறது. அரசியல் சூழல், சமூக சூழல், சமய சூழல், திருச்சபை சூழல், பங்கு சூழல், மக்களின் சூழல், அருள்பணி நிலைகளின் சூழல்,
துறவரத்தாரின் சூழல் என்று அதிகாரத்தின் சூழல், அன்பின் சூழல் எல்லாம் பார்க்குற பொழுது மிகவும் வேதனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம். இதற்கிடையிலே எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி போன்று செல்வதுன்னா ஒரே வழி, தூய ஆவி நம்மை வழிநடத்துகின்ற வகையிலே நம்மை நாம் அமைதியாக்கி கொள்ள வேண்டும். தேவையானால் பேசுவோம். 2 வகையிலே மன அமைதி கெடுக்கிறது. ஒன்று, நமது எண்ணங்களால், பேச்சால், செயல்பாடுகளால், பேராசைகளால் மன அமைதியை இல்லாமல் போகிறது. நீதிபதி சொல்லுவாரு, சாமி தலையில் இருந்த தங்க கிரீடத்தை திருடுனியா? திருடன் சொல்லுவான், ஆமா சார், சாமிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டேன். நான் செய்யும் செயலை பொறுத்துதான் என் மனம் அமைதியில் இளைப்பாறுகிறது. நான் செய்யும் செயல் தவறு என்றால் அது கவலைக்குள்ளாகிறது, உடைகிறது, உருக்குலைகிறது. 2, மற்றவர்களால் மன அமைதி இல்லாமல் போகிறது. மற்றவர்களின் அநியாய செயல்பாடுகள், ஆக்கிரமிப்புகள் மன அமைதியை சீர்குலைக்கிறது, பறிக்கிறது. ஒரு கணவன் கேட்டான், நம்ம பையன் எல்லா பாடத்திலும் முதல் மார்க்குன்னு சொன்னா நீ ஏன்டி முழிக்கிற அப்படின்னு கேட்டான். பொண்டாட்டி சொல்றா, அவன் சொன்னது எல்லா பாடத்திலும் ஒவ்வொரு மார்க் வாங்கியிருக்கிறதை நம் அருகில் இருப்பவர்கள் நம் கண்ணத்தின்படி, எதிர்பார்ப்பின்படி செயல்படாத போதும் நம் மன அமைதி அப்படியே நம்மை விட்டு மறைந்து போகிறது, நமக்கு சொந்தம் இல்லாமல் போகிறது. அமைதியை கொண்டிருக்கின்றவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஆரோக்கியமான நல்ல வாழ்விற்கு அமைதி வழிவகுக்கிறது. அமைதி அனைத்தையும் சாதிக்கும், சந்திக்கும். அவற்றின் சாதனைகள் பல. அமைதியை எதுவும் அசைக்க முடியாது. அமைதி பிரச்சனைகளை நிச்சயமாக போக்கும். அன்புமிக்கவர்களே, நாம் அமைதியாக இல்லாமல் பேசி பேசியே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறோம். நாம் அமைதியாக இருந்து பழக வேண்டும். பிரச்சனைகளை அமைதியில் அணுக வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்கள். பிரச்சனைகளுக்கான முடிவுகள் உடனே கிடைக்கும். பேச ஆரம்பித்தால் பிரச்சனைகள் வளர ஆரம்பிக்கலாம். தியானம் செய்து அமைதி நிலைக்கு வர வேண்டும். தினமும் நான் இசை வழியே தியானிக்கிறேன். தனியே இருந்து வாழ்க்கையை அமைதியில் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சுய ஆய்வு அமைதி நம் வாழ்வின் உண்மை நிலவரத்தை நமக்கு படம்பிடித்து காட்டும். அதிலிருந்து வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும், பிரச்சனைகளே வராமலும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அமைதி அனைத்தையும் சாதிக்கும். சாதிப்போம். பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இருக்கிறேனா அல்லது தேவையில்லாம கத்துக்கிறேனா? சத்தம் போடாமல் அமைதியாக இருந்து என் வாழ்வில் அனைத்தையும் சாதித்து நான் காட்டலாமா? சிந்திப்போம். ஆமென். ஆண்டவரே, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று சொன்ன உடைய திருமகனின் வார்த்தைகளிலே நாங்களும் இயன்ற அளவுக்கு அமைதியாகவும் வாழவும், அமைதியை ஏற்படுத்துகின்ற கருவிகளாக வாழ்த்து உம்முடைய அன்பு பிள்ளைகளாக, மக்களாக நாங்கள் அழைக்கப்பட எங்களை பேறு பெற்ற நிலைக்கு எங்களை உந்தித்தள்ளும். பலவித கஷ்டங்களால் பாதிக்கப்படுகிற மக்களுக்காக வேண்டுகிறோம். தனியே இருந்து கஷ்டங்களால், பண கஷ்டங்களால், உறவு சிக்கல்களால் வாழ்கின்ற நம்மவருக்காய் வேண்டுகின்ற பொழுது எல்லாருக்கும் எல்லாமாக அவருடைய வாழ்க்கையிலே அமைதியை தாரும், வளர்ச்சியை தாரும், உற்சாகத்தை தாரும், நம்பிக்கை தாரும், கடன் துறைகளை தீரும். மனிதர்கள் வழியாக தேவையான துணையை, பண வாய்ப்புகளை தந்து இந்த இயலாமல் வாழ்கின்ற மக்களுக்கு பசியை போக்க, உறவை உருவாக்க, நிம்மதியை தர, நம்பிக்கையை தூக்கிவிட தேவையான அருள் சூழல்களை எங்கள் மத்தியில் உருவாக்கும் ஆண்டவரே. ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன்,
உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
எந்த வீடு எந்த இனம் எந்த மொழி ஏதும் பாரா ஏழை இயேசு. எங்கும் வாழும் எளிய மனதில் எளியராக தம்மை சேர்த்து எங்கும் நன்மை தந்தார் இயேசு. தேவன் ஆட்சி இங்கு புது வேதம் ஆகி தங்கும். தேடும் எல்லார் வாழ்வில் இனி தேனாய் எல்லாம் மாறும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எழிலான வாழ்த்துக்கள். இயேசுவுக்கும் வாழ்த்துக்கள், இதயத்தால் வாழ்த்துக்கள். நம்மோடு வாழ நம் இயேசு பிறந்தார், அன்போடு வரவேற்போம். தந்தானே தகுதும் என்று வந்தாரே வாழ்த்துச் சொல்லி நெஞ்சார ஆடி பாடுவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எழிலான வாழ்த்துக்கள். இயேசுவுக்கும் வாழ்த்துக்கள், இதயத்தால் வாழ்த்துக்கள். நம்மோடு வாழ நம் இயேசு பிறந்தார், அன்போடு வரவேற்போம். தந்தானே தகுதும் என்று வந்தாரே வாழ்த்துச் சொல்லி நெஞ்சார ஆடி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.